ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொல்லிமலை சந்தை அப்படின்னு சொல்கிற பேலுக்குறிச்சி சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ மணி 1 மணி ஆச்சு. இப்போதான் ஆரம்பிக்க போறீங்களா? சரி சரி சரி. ஸோ இந்த சந்தையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து இங்கே வந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சந்தைன்னு சொல்லலாம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து வரேன் சார். 50 பேர் வந்திருக்கோம் சார். நாங்கள் மணாமல்லேருந்து வந்திருக்கோம். 21 பேர் வந்திருக்கோம். பட்டுக்கோட்டையிலேருந்து வரோம். 50-60 பேர் வந்திருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்திருக்கோம். 15 பேர் வந்திருக்கோம். திருப்பூர் நான் ஒரு 40 பேர் இருந்தோம். கரூர்ல இருந்தேண்ணா 20 பேர்ண்ணா. நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்திருக்கோம். ஒரு பஸ்ல 60 பேர். 60 பேர் வந்திருக்கீங்க. இந்த ஆட்டோலோட சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னாசி பூவில் ஈச்சம்பூவு. ஆமாம், ஈச்சம்பூ இதில் வந்து விதை இருக்காது. ஓகே, இதெல்லாம் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதுதான் ஒரிஜினல் அன்னாசி பூ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விதை இருக்குது பார்த்தீங்களாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் அன்னாசி பூ. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 2.5 மாசம் தான் நடக்கும். மாசி மாசத்துல ஆரம்பிச்சு வைகாசி மாசம் வரைக்கும் நடக்குது. இங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். ஒவ்வொருத்தருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம், 15 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. 35 வருஷமா வாங்குறோம். 6 வருஷமா ஆகும். 40 வருஷமா வரும். 7 வருஷம் வரும். 7 வருஷமா வரும் சார். இப்போ நாங்கள் ஒரு 2-3 வருஷமா வந்துட்டு நாங்க ஒரு 10-15 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கொல்லிமலை சந்தை அப்படின்னு சொன்னாவே செட்டு ஜாமா அப்படிங்கிற ஒரு டேர்மும் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். செட்டு ஜாமானத்தை என்னென்ன நம்ம கிட்ட கொண்டோம்னா, சீரக 4 படி, சோம்பு 4 படி, கடுகு 4 படி, வெந்தயம் 4 படி, எட்டு மிளகு 1 படி. 1200, 1300, 1500 படிக்கு தந்த விலைனா இதான் லிட்டர் படி. இந்த செட்டு தான் 1600 பெரிய லிட்டர். இது முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னாவே இது வந்து ஒரு ஸ்பைசஸ் மார்க்கெட். ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்பைசஸை ஒரே நாளில் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஒவ்வொருத்தருமே மூட்டை மூட்டையாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி என்ன தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மலையிலிருந்து கொத்தமல்லி எல்லாம் வரும். கொத்தமல்லி, மிளகு இதெல்லாம் வரும். அப்போ இங்கே சந்தை இல்லை, பள்ளிப்பட்டியில சந்தை போடுவாங்க. அங்கே இருந்த காலத்தில் மறுபடியும் எல்லாம் ஒரு தகராறு வந்து எல்லாம் இங்கே சந்தையை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 40-45 வருஷம் இருக்கும். 45 வருஷம் இங்கே வந்து பேலுக்குறிச்சியில் வந்து 45. பேலுக்குறிச்சிக்கு வந்து 40-45 வருஷம். ஓகே, இந்த சந்தையில் அப்படி என்னங்க ஃபேமஸ்? ஏன்னா இப்போ வருஷத்துக்கே வேணுங்கிற அளவுக்கு சாமானும் வாங்கிட்டு போயிடுறாங்க. வருஷத்துக்கே வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி அதிக வியாபாரம் நடக்கிற போது அவங்களுக்கு விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவங்களுக்கு விலையும் இவங்களுக்கும் வந்து மூட்டையாக வித்துடுறாங்க. அதனால கம்மி லாபம் வச்சாலும் இவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. என் பேர் ராமஜெயங்க. ஓகே, இந்த கொல்லிமலை சந்தை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வாரம். உங்களுக்கு மே 15 தேதி வரலாம் சந்தை இருக்கும். இன்னும் இது இல்லாமல் இன்னும் 11 வாரம் சந்தை இருக்கு. தமிழ் மாதம் சித்திரை கடைசி வரலாம் இந்த சந்தை முழுசாக நடக்கும். இந்த சந்தையில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஜாமானமும் கம்மி விலைக்கு வாங்கிட்டு போகலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. விடிய சந்தை இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமை மதியம் 2 மணி வரை சந்தை நடக்கும். ஓகே, கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே இருக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும். ஓகே, வந்தா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 12 வாரம் இல்லாமல் மற்ற நாட்களில் மற்ற நாட்களில் இந்த சந்தை இருக்காது. நான் வரும்போது சந்தை செட்டு ஜாமானும் 280 ரூபா, 300 ரூபா 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சந்தை செட்டு ஜாமானும் 1000 ரூபாயிலிருந்து 1500-600 வரலும் செட்டு படியை பொறுத்து அவங்க படியில் வந்தால் செட்டு அவங்க படியில நாங்கள் அளந்து தரோம். அது நான் அவங்க படிங்கிறது படினா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ரகம் படி. ஒரு ஏரியால வந்து ரெட்டப்படி வரும், ஒரு ஏரியால ஒத்தப்படி வரும். ஒத்தப்படியில கரெக்டான படி வரும், ஒத்தப்படியில சரி பெரிய படியே வரும். நாங்க போடுற படியில வந்து எங்க படியில சின்ன படியில பெரிய படி வரல இருக்கு. நாங்க எங்க படிக்கு வேலை சொல்லுவோம், அவங்க கொண்டாடுற படிக்கு வேலை சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டோம். கண்டிஷன் கிடையாது, அவங்க கண்டிஷன். போன வருஷம் 1400ல வாங்கணும், இப்ப 2300. 2300 ஆமா, எங்க படிக்கு உங்க படிக்க. ஓகே ஓகே ஓகே, அது என்ன உங்க படி கான்செப்ட்? இதுல கொஞ்சம் லாபம் இருக்கும், அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, நீங்களே வந்து படி கொண்டு வந்தா அந்த படியில அளந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த சந்தையை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் இந்த சந்தையை பத்தி உங்க மாதிரி ஆளுங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓகே, சொன்னதுல
இப்போ நார்மலா உங்க ஊர்கள்ல வாங்குறீங்க இல்லையா பொருட்கள், அங்க வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் என்ன இங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால தான் இங்கே வர்றது. இந்த சந்தை ஏன் மிட் நைட்ல விடிய விடிய இங்க சந்தை நடக்குது, இவ்வளவு கூட்டம் இருக்கு, எதனால இவ்வளவு கூட்டம் இங்க வராங்க? என்ன கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஒரு வருஷம் வாங்கிட்டு போனோம்னா ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் வரைக்கும் கெடாம இருக்குமா இந்த பொருட்கள்? இல்லை கிடாம இருக்குங்களா, அதை பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க, காய போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதை காய வச்சுறாங்க. ஓகே. அதை கெட்டு போகாமல் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம நெல்லுகளை இதுகளை பராமரிக்கிற மாதிரி தான். நெல்லுகள்லாம் பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சுக்கிறீங்க. எல்லாம் கடையை வச்சிருக்கோம், நாங்கள் எல்லாம் ஹோட்டல் வச்சிருக்கோம். ஓகே. ஆமா, இதை வாங்கிட்டு போனோம்னா நமக்கு வருஷத்துக்கு கரெக்டா வந்துரும்ல. இப்போ 7-8 செட்டு வாங்கிருக்கோம். இப்போ ஒரு 15 செட்டு ஒரு ஆள் 15 செட்டு வாங்குறோம். நானே 15 செட்டு வாங்க போறேன் ஒரு ஆள். அப்போ 15,000 ரூபாய்க்கு மேல 20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓ சரி சரி. ஒரு பஞ்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் வாங்குறோம். பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கோம், இதெல்லாம் வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு 20 செட்டுக்கு மேல வாங்குறோம். அதனால எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியுது. ஈஸியா இருக்கு. கரெக்ட். ஏன்னா நீங்க ஹோட்டல் வச்சிருக்கனால கண்டிப்பா இது பெனிஃபிட்டா இருக்கும். எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? நாங்கள் தாத்தா காலத்துலேருந்தே கடை போட்டோம். ஓகே. 40 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். இது என்னென்ன ஐட்டம்லாம் நீங்க வந்து சேல் பண்றீங்க? நாங்கள் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதிப்பூங்க, மராட்டி முக்கு, பிரியாணி இலை, சுக்கு, முந்துகு, தேகாச்சை. ஓகே. சோ இது எல்லாமே சேல் பண்றீங்க. இதெல்லாம் என்ன வெயிட் போட்டு கொடுக்குறீங்க? எடை தான். இதெல்லாம் எடை தான். கிராம் கணக்கு, கிலோ கணக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே. இது ஒரு 850 ரூபா ஆகுதுன்னா ஒரு 870 ரூபாய்க்கு விற்கலாம், தான் சேர்த்து விற்கலாம். பட் உங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இல்லையா? இந்த சைடுல கிடைக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மலையிலையும் கிடைக்குங்க, குஜராத்ல இருந்து வரும். எல்லாமே நீங்க கலந்து தான் பண்றீங்க. சரிங்க. ஓகே. பேரு பொறியார் ராமசாமிங்க. நாங்க நவனி பள்ளிப்பட்டி மேல கொல்லிமலையிலும் சரக்கு இறக்கிட்டு இருந்தோம். 30 வருஷமா அந்த சீசன் நடந்துகிட்டு இருக்கு. 30 வருஷமும் கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப வர வர குறைச்சி சரக்கு குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு இல்ல, விலைவாசி கூடிக்கிட்டே போயிடுச்சு. ஓகே. எல்லாம் நல்லா இருக்கு, வியாபாரம் சுத்தமா இருக்கும், தெளிவா இருக்கும். ஓகே. இது இந்த வாரம் தான் முதல் வாரமா? இதுதான் முதல் வாரங்க. இன்னும் எத்தனை வாரத்துக்கு நடக்கும்? இன்னும் 10 வாரத்துக்கு இருக்குங்க மொத்தம். வைகாசி கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகே. மாசியில ஆரம்பிச்சு வைகாசி கடைசி வரைக்கும். என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இங்க விற்கிறாங்க? இங்க எல்லா சரக்கு, பல சரக்கு, சீரகம், மிளகு, கடுகு, சகல சம்பவத்தும் நல்லா நீட்டா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. வருஷத்துல இந்த 10 வாரம் மட்டும் தான் நடக்குமா? வருஷத்துல 10 வாரம், 4 மாசம் 3 மாசம். ஓகே. சுறுசுறுப்பா 3 மாசம், சுமாரா 1 மாசம், 4 மாசம். ஓகே. வைகாசி கடைசியில சுமாரா அப்படியே குறைஞ்சிட்டு. சரி சரி சரி. என் பேர் சந்திரசேகர். சந்தையில் வந்து 30 வருஷமா கடை போட்டிருக்கோம். ஒரு செட்டோட விலை 1600 ரூபாய். பெரிய படி, லிட்டர் படியில் கடுகு 4 படி, ஜீரகம் 4 படி, சோம்பு 4 படி, வெந்தயம் 4 படி, மிளகு 1 படி. இது பெரிய செட்டு 1600 ரூபா. சின்ன செட்டு 1000 ரூபாயிலிருந்து பல ரகமாக இருக்குது. 1000, 1100, 1200. மக்கள் கொண்டுட்டு வர தகுந்த படிக்கு அதுக்கு தகுந்த ரேட்டுங்க. கரெக்டான ரேட்டு 1600 ரூபாங்க ஒரு செட்டோட ரேட்டு. ஓகே. நீங்க ஒரு லிட்டர் படிங்கிறது நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. லிட்டர் படிங்கிறது வேற. இதான் லிட்டர் படி. இந்த செட்டு தான் 1600 பெரிய லிட்டர் இது. ஓகே 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 ஓகே. சரிங்கண்ணா. ஓகே. அது என்னன்னா படி, ஒவ்வொரு படிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவதுங்க மக்கா படினா 2 படி கொடுப்பாங்க. ஓகே. லிட்டர் படினா 4 படி கொடுத்துருவாங்க. ஓ சரி. அந்த அவங்க கொன்ற படி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விலையை கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ எனக்கு அந்த படி ஒரு 2-3 படி வித்தியாசமான படிகள் காமிக்கிறீங்களா? என்னென்ன படிலாம் இருக்கு? காமிச்சிடுறேன். அதாவது இது வந்து பக்கா படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பக்கா படி. இதில் வந்து 2 படி போட்டு கொடுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இது வந்து ஈயப்படிங்க, லிட்டர் படின்னு சொல்லி லிட்டர் படிம்பாங்க. அது ஒரிஜினல் லிட்டருங்க. இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. இல்லை சில்வர் படி, இதுவும் பக்கா படி மாதிரி. இந்த மாதிரி இதுவும் இந்த படியிலையும் போடுவாங்க. இது 2 படி தருவாங்க. ஓகே. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? இது வந்து 45 ஆண்டுகள் வச்சிருக்கோம். ஓகே. என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க கொடுக்குறீங்க? சீரகம், கடுகு, சோம்பு, வெந்தயம், மிளகு. இது வந்து ஒரு செட்டு வந்து லிட்டர் படிக்கு முருகப்படி கொல்லிமலை மிளகு வந்து 2000 ரூபாங்க. ஓகே. நான் வணக்கம்ண்ணா. நாங்கள் கொல்லிமலை சந்தை பேலுகுச்சிலேருந்து பேசுகிறோம். 30 வருஷமாக நாங்கள் வந்து கடை தொடர்ச்சியாக போட்டுட்ருக்குறோம். வாடிக்கையாளர்கள் தான் எங்களுக்கு மாமூலாக ரெகுலராக வருஷம் வந்து வாங்குவாங்க. புது கஸ்டமரும் வந்து வாங்குவாங்க. எங்களுடைய பொருள் தரமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை பேலுகுரி சந்தையில் பட்டக்கிராம வியாபாரம் பண்ணுறேன். வீட்டில் வந்து சீரமிளகு செட்டு ஜாமானை வச்சு பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஒன்லி ஸ்பைசஸ் வியாபாரம் மட்டும் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற பொருளை பற்றியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக வந்து வாங்கலாம். சொல்லட்டுமாங்கண்ணா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து இது வந்து நயம் பட்டை 100 கிராம் 40 ரூபா தான் இது ரேட்டு. கொஞ்சம் பெஸ்ட் 100 கிராம் 40 ரூபா தான் இது ரேட்டு. இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது 100 கிராம் இது 50 ரூபா வரும். இதுவே நான் உங்களுக்கு நல்ல முறையாக ஒரு 40 to 50 ரூபாக்குள்ள ரேட்டு போட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து கிராம்பு வந்து இது 100 கிராம் 100 ரூபா சாதா கிராம்பு ஆயில் எடுத்து கொல்கேட் கம்பெனிகளை அனுப்பிவிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 குவாலிட்டி கிராம்பு.
இது 100 கிராம் 120 ரூபா தான். இது வந்து பெஸ்ட்டு வந்து 100 கிராம் 140 ரூபா அந்த கிராம்பு. சம்டைம் 150 ரூபாய்க்கும் விற்போம், 140 ரூபாய்க்கும் விற்போம். இது வந்து குற்றால கிராம்புன்னு சொல்லுவான். ஆயில் எடுக்காத கிராம்பு இது நல்லா இருக்கும். இந்த கிராம்பு தான் பெஸ்ட்டு. இதுக்கு ரெண்டுக்கு எப்படி நான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? ஆயில் எடுத்தது ஆயில் எடுத்தது ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். ஓகே, நல்லா கருப்பாக கருகருன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ரௌன் மாதிரி வரும். இது வந்து மடகாஸ்கர் கிராம்புன்னு சொல்கிறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பியூர் குற்றால கிராம்பு. ஓகே, ப்ரௌனாகவே இருக்கும். ஆமாம், ப்ரௌனாக இருக்கும். குற்றால கிராம்பு இந்த குற்றால செடியை வந்து கொல்லிமலையில் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஓகே, ஆமாம், குற்றால கிராம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொல்லிமலையில் தான் விளையிறது இது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னாசி பூவில் ஈச்சம்பூவு. ஆமாம், ஈச்சம்பூ இதில் வந்து விதை இருக்காது. ஓகே, இதெல்லாம் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை வந்து வாங்கக்கூடாது. எப்படி மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை வருது, அதே மாதிரி வந்து மிளகு வருதோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி அன்னாசி பூ வந்து இது உள்ள விதை இருக்காது. ஓகே, இது வந்து ஈச்சம்பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னாசி பூ மாதிரி இருக்குது, வாங்கக்கூடாது. ஓகே, இது 100 கிராமே 60 ரூபா தான். ஆனால் இதுதான் ஒரிஜினல் அன்னாசி பூ. 100 கிராம் இது வந்து 100 ரூபாய் வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விதை இருக்குது பார்த்தீங்களாங்க, இதுதான் வந்து ஒரிஜினல் அன்னாசி பூ. இதுலேயே பல்க் அடித்து விற்பாங்க. அந்த மாதிரி வியாபாரம் நாங்களாம் பண்ண மாட்டோம். ஏன்னா வருஷம் நம்மகிட்ட மாமூலாக வாங்குறாங்க, அதனால் பண்ண மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூ சிறும்பூவாக இருக்கும். இது ஸ்மெல்லே வரவே வராது. ஓகே, ஆனால் இது ஃபுல்லாக ஸ்மெல்லு வரும் இது. ஓகே, ஓகே, அதே மாதிரி மராட்டி முக்கு இது வந்து சொல்லுவாங்க. இது வந்து மராட்டி முக்கில் உழவு மஞ்சக்காய் தான். இது வந்து மட்டன் தான். இது இன்றைக்கி 100 கிராம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து 50 ரூபா வருது. ஆனால் இதை வந்து வாங்கக்கூடாது. ஒரு சிலர் போட்டு பழகினதுனால கேட்குறாங்க, கொடுக்குறோம். ஆனால் பெஸ்ட் குவாலிட்டி மராட்டி முக்குங்கிறது இதுதான். இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி மராட்டி முக்கு. சிறுசாக இருக்கும். ஷேப்லேயே இல்லை, இது வேறு ஷேப்பில் இருக்கு. ஆமாம், இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா உழவு மஞ்சக்காய். இது பியூர் மராட்டி முக்கு. 100 கிராம் 150 ரூபா அது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமே 50 ரூபா தான். அது கேட்குறவங்களுக்கு தான் கொடுப்போம். அந்த பொருள் கேட்குறவங்களுக்கு கொடுப்போம், இது கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். இது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக ஹோட்டலில் கடைக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜடம் கசக்ஸா தான். இந்த கசக்ஸா நீங்கள் 100 கிராம் 200 ரூபா பியூர் கசக்ஸா. ஓகே, துருக்கி கசக்ஸான்னு சொல்லுவாங்க. இதான் ஒரிஜினல் கசக்ஸா. 100 கிராம் 200 ரூபா பால் வரும் சாப்பிட்டா. ஓகே, ஆனால் இந்த கசக்ஸா வந்து இது கிடையாது, கீரை விதை. 100 கிராமே 10 ரூபா தான். கடுக்கு முடுக்குன்னு இருக்கு சாப்பிட்டா. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மட்டன் 1000 ரூபா போட்டு வாங்குறான், சிக்கன் 700 ரூபா போட்டு எடுக்கிறான், நாட்டுக்கோழி. நம்ம இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணக்கூடாது. இதை தான் யூஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறை வாங்குற பொருள் நல்லா தான் வாங்கணும். உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் இது பிஞ்சு காய். 100 கிராம் 300 ரூபா அந்த காய். விதை இருக்காது. ஓகே, இது சுமாராக தான் இருக்கும். வாசத்துக்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்குவாங்க மக்கள். கொஞ்சம் விதை வேணும் அப்படின்னா ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 8 பெருவட்டு காய். இது 100 கிராம் ஐட்டம் 350 ரூபா வரும். ஃபுல்லாக விதை இருக்கும். இன்னைக்கு ரேட்டுக்கு நான் நிலவரம் சொல்கிறேன். ஏலக்காய்லாம் நிலவரம் அன்னைக்கு ஏறும் இறங்கு சார். ஓகே, ஆக்சுவலாக கையில் எடுக்கும்போதே வெயிட் டிஃபரன்ஸ். ஆமாம், இது வந்து ஃபுல்லாக காய் விதை ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 காய் போட்டாவே போதும், நல்லாயிருக்கும். இதில் எதுவுமே வந்து பார்த்தோன்னா தூள் துப்பு எதுவுமே வராதெல்லாம் கொல்லிமலையில் விளையாடுற பொருள் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லாயிருக்கும். 100 கிராம் இது 100 ரூபா. ஓகே, பிரிஞ்சி இலை. கொல்லிமலை பிரிஞ்சி இலை இது நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோம்பு உடச்சும் போது பார்த்தா வசம்பு மாசமாட்டம் வரும். அதான் ஒரிஜினல் இலை. இதுலேயே வந்து ஆலை இலை அத்தி இலை வரும், அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் பிரியாணி இலை தான். இது நல்லாயிருக்கும். 100 கிராமே இது 40 ரூபா தான். 99 52 75 23 53. ஓகே, நாங்கள் வந்து கொல்லிமலை அடிவாரம் பேலுக்குறிச்சி ராஜகுமார் செட்டியார். உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்பிக்கையாக நாணயமாக கொடுப்போம். அதே மாதிரி நான் வந்து கொல்லிமலை வியாபாரத்துக்கு போகிற வரனால எனக்கு டவர் வந்து அப்பப்போ விட்டு எடுக்கும். அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்றலாம். நம்பர் எடுக்கலாம், மெசேஜ் பண்ணிவிட்றலாம். நான் பார்சல் எல்லாம் கரெக்டாக அனுப்பிவிடுவேன். என்னுடைய பார்சல் எப்படின்னா நான் பொருள் அனுப்பி அவங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் அமௌண்ட் வாங்குவேன். அதுக்கு முன்னாடியே காசு போடுங்க பிடிக்குன்னு சொல்லி நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். நானும் யாரையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். நானும் மிஸ்யூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்குவேன். நான் அதுதான். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். 2 பேருமே நல்லா இருக்கணும். ஓகே, நீங்கள் என்னென்ன ஜாமான்லாம் பண்ணுறீங்க? நம்மகிட்ட துவரம் பருப்பு, தட்டைப்பயிறு, கொள்ளு எல்லா ஜாமானும் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, துவரம் பருப்பு இன்னைக்கு 130 ரூபாய்க்கு தான் தரோம். 130 ரூபா. 130 ரூபா. பச்சை பட்டாணி இன்னைக்கு 80 ரூபாய்க்கு தரோம். வெள்ளை சுண்டல் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு தரோம். அடுத்து கருப்பு சுண்டல் இன்னைக்கு 70 ரூபாய்க்கு தரோம். எல்லாமே விலை கம்மியாக தான் வந்துட்டு இருக்கோம். பொட்டுக்கல்ல இன்னைக்கு கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போதைக்கு அப்போ விலை ஏற்றத்துக்கு பொறுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு இது வார சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் சொல்கிற ப்ரைஸ். இந்த அப்பளம் வகையெல்லாம் நம்மன்றது எது எடுத்தாலும் 50 ரூபா. ஓகே, நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, எல்லா பொருளுமே ஃபோன் நம்பரில் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கொரியர் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம எங்கள் நம்பர் வந்து 8973566226. வார சந்தை. ஓகே, 3 மாதத்துக்கு பேருக்கு சந்தை. கடை ராம்ஜிங்கடா.
பந்தல் கடை செட்டு 1200, 1300, 1500 படிக்கு தந்த விலைங்கண்ணா. ஓகே. கடுகு 4 படி, ஜீரகம் 4 படி, சோம்பு 4 படி, வெந்தயம் 4 படி, மிளகு 1 படிங்கண்ணா. ஓகே. எல்லா பொருளும் கிடைக்குங்கண்ணா, தரமா இருக்கும். இப்போ செட்டில் ஒரு 2-3 வகை சொன்னீங்கல்ல, ஸோ அது வந்து கிரேட் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு அப்படி இருக்கா? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் தாங்க. ஓகே. அப்புறம் ஏன் விலை டிஃபரன்ஸ் தான் நடக்குது? ஏன் இப்போ விலை டிஃபரன்ஸ் வருது? 1200, 1400 சொன்னீங்க. இங்க வந்து புது பொருள் வந்தா விலை குறையுங்கண்ணா. ஓகே. இன்னும் 3-4 மாசம் வச்சுன்னா விலை அதிகமா இருக்கும். ஓ சரி 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 சரி. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாந்திங்க. எத்தனை வருஷமா இங்க? நான் 40 வருஷமா வியாபாரம் விற்கிறேன். என்னென்ன பொருள்? சீரகம் விற்கிறேன், சோம்பு விற்கிறேன், கடுகு விற்கிறேன், மஞ்சள் விற்கிறேன், பட்டைக்கிராம்பு விற்கிறேன், புளி விற்கிறேன், மிளகா விற்கிறேன். ஓகே. அப்ப வித்தது வந்து நான் முத விற்கும் போது ஒரு செட்டு வந்து 4 பிடி 16 பிடியும் 300 ரூபா தான் விற்கும் போது. ஓகே. 16 படி 300 ரூபாய். இன்னைக்கு 2000 ரூபா, 1500, 1200 ரூபாய்க்கு விக்குதுங்க. ஓகே. நீங்க 40 வருஷம் முன்னாடி சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகே. நான் கொல்லிமலையில இருந்து வந்து இங்க கொண்டாந்து விக்கிறேங்க. ஓகே. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு மிளகு கொண்டாந்துங்க. ஓகே. சோ மிளகு எல்லாம் பார்த்து வாங்கணும்னா எப்படி செக் பண்ணி வாங்கணும்? செக் பண்ணி வாங்கணும்னா அத முதல் குவாலிட்டி இருக்குது, 2வது குவாலிட்டி இருக்குது, 3வது குவாலிட்டி இருக்குது. முதல் குவாலிட்டி நல்லா கெட்டியா பெருசு பெருசா இருக்கும். 2வது குவாலிட்டி கொஞ்சம் இதா இருக்கும். 3வது குவாலிட்டி கொஞ்சம் சம்பளம் இருக்கும். ஓகே 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 ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி 600 ரூபாய், 700 ரூபாய், 1000 ரூபாய், ஓகே, 1200. அது தகுந்த மாதிரி கழிச்சு எல்லாம் இது பண்ணிடுவோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நான் வேலுக்குறிச்சி தான். வேலுக்குறிச்சில இருந்து மலையில போய் வாங்கிட்டு வந்து இங்க வியாபாரம் விற்கிறோம். மலைக்கு போய் வாங்கிட்டு வருவீங்க. சரி. கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பிரியாணி இலை 20 ரூபாய்க்கு, மீதி எல்லாம் பாக்கெட் 50 ரூபா. ஓகே. ஸோ இந்த பாக்கெட் வந்து எவ்வளோ சொல்லுங்க? 20 ரூபாங்க. 20 ரூபாய் தான். ஓகே. ஸோ இது கல்பாசி 50 ரூபா. ஓகே. மராட்டி முக்கு 50 ரூபா. சுக்கு 50 ரூபா. ஓகே. ஏலக்காய் 50 ரூபா. ஓகே. திராட்சை வந்து 70 கிராம் 50 ரூபாங்க. பாதாம் வந்து 50 கிராம், முந்திரி 50 கிராம் 50 ரூபா. 50 ரூபாய் தான். பட்டை 100 கிராம் 50 ரூபா. ஓகே. கிராம்பு வந்து 40 கிராம் 50 ரூபாங்க. தடங்கிராம்பு தான். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்கம்மா? நான் இதே ஊருங்க, சின்ன பிள்ளையிலிருந்து இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து முன்ன போட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். ஓகேம்மா. நீங்கள் இதே ஊருன்றனால கேட்குறேன். பள்ளிப்பட்டிங்க முறுக்கு வியாபாரம் பண்ணுறோம். மற்ற டைமில் சீசன் டைமில் இந்த வியாபாரம் பண்ணுறோம். ஓகே. விலை அதிகமாக இருக்கா, கல் கரெக்டாக, திராஸ் கரெக்டாக, அந்த மாதிரி பார்த்தாங்க வந்து அவங்க எப்போவுமே தைரியமாக வாங்கிக்கலாம், பயப்படத்துல. இங்கே உள்ள சொல்கிறாங்க அங்கே கம்பின்னு போனால் அங்கே ஏமாந்துருவாங்க. அவ்வளோதான் காரணம், வேலையில் ஒன்றும் இல்லைங்க. விலைக்கு ஏற்ற குவாலிட்டி கிடைக்கும் சொல்லி. ஆமாங்க. இப்போ நான் வந்து 100 கிராம் பட்டை 50 ரூபாய்க்கு போடுறேங்க. அடுத்து இங்கே வந்து 45 ரூபா 40 ரூபானா அது எடை கம்மியாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. குவாலிட்டி கம்மியாக இருக்கும், எடை கம்மியாக இருக்கும் எல்லாமே. இல்லை, பொருள் நல்லா இருக்குங்க, எடையை குறைச்சிக்கலாம். அதுதான் காரணம், வேற எல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. 10 பேர் வாங்குறோன்னா 2 பேர் அந்த மாதிரி செய்வாங்க. ஓகே ஓகே. அதுதாங்க, வேற எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சரிங்க. வர்றவங்க நம்ம பொருள் வந்து கரெக்டான கல்லுங்களா, எனக்கு நல்ல இந்த அடைக்கு போடுங்க அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதாங்க, வேறலாம் ஒன்றும் இல்லை. என் பேர் நிரோசாங்கண்ணா. ஓகே. எத்தனை வருஷமா இங்கே கடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நாங்கள் 20 வருஷமா பக்கமாக போடுறோண்ணா. 20 வருஷம் பக்கமாக போடுறீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமே கூட்டம் நல்லாவே இருக்குமா? கூட்டம் நல்லாவே பயங்கரமாக வருங்கண்ணா. 3 பங்குனி, சித்திரை, வைகாசி 3 மாதத்துக்கு நல்லா கூட்டம் அதிகமாக வருங்கண்ணா. ஓகே. பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா? பஸ் வசதி எனி டைம் இருக்குண்ணா. நைட்டு ஃபுல்லாகவே பஸ் வசதி இருக்கு. ஓ, நைட்டு ஃபுல்லாகவுமே இருக்கு. நைட்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ் இருக்குங்கண்ணா. ஸோ நாமக்கல்ல இருந்து வர்றதுன்னா டேரெக்டாக வேலுக்குறிச்சிக்கே இருக்கா, வேற ஏதாவது ஊர் போகிற பஸ்ல இறங்கி? நீங்கள் டேரெக்டாக நாமக்கல் இருந்து இங்கே வரலாம், ஊருக்கு வரலாம். அதோட சேந்தமங்கலம் இறங்கி மாறி வரலாம். சேந்தமங்கலம் இறங்கி நீங்க மாறி வரலாம். ஓகே. நீங்க என்னென்ன பொருள்லாம் விற்கிறீங்க? நாங்க தட்டைப்பருப்பு, சுண்டல், மொச்சை, இந்த மாதிரி பருப்பேட்டு தானியம் எல்லாமே எல்லா வகையான தானியங்களும் விற்கிறீங்க. ஓகே. நாங்க மணாமல்ல இருந்து வந்திருக்கோம். 21 பேர் வந்திருக்கோம், ஒரு வேன் பிடிச்சு. 21 பேர் வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இது எத்தனாவது வருஷம் நீங்க அங்க வரது? ஒரு 40 வருஷமா வரும். 40 வருஷமா. ஓகே. என்னென்ன மாதிரியான ஐட்டம்லாம் இங்க வாங்குவீங்க? சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு, சோம்பு, இது ஒரு செட்டு. ஓகே. ஒரு தடவை வாங்கினா எவ்வளவு நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அது எப்படி ஒரு வருஷம் வரை கெடாம இருக்குமா? காய வச்சுக்கிறோம். காயப்பட்டு வச்சுக்கிறோம். அமாவாசைக்கு காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ஒரு வருஷம் அது ஃபுல்லா எங்களுக்கு. ஓகே. இப்போ மொத்தம் எவ்வளவு செட் வந்து வாங்கிருக்கீங்க? 1
1.5 செட்டு 2 செட்டு இப்படி. இப்போ மொத்தமா 21 பேருங்கும் போது ஒருத்தவங்க வந்து ஒரு செட்டு கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களுக்கு 5 செட்டு 6 செட்டு 10 செட்டு இப்படிலாம் வந்து வாங்குறாங்க. நாங்க வந்து எங்க குடும்பத்துக்கு மட்டும் எங்க அத்தை 2 செட்டு வாங்கிட்டாங்க. எங்க குடும்பத்துக்கு நாங்க 2 செட்டு வாங்கிட்டோம். ஓகே. கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்திருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கண்ணா? நாங்க இங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம். 15 பேர். நாங்க ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கோம். 15 பேர். ஓகே. நம்ம ஏரியால இந்த ஏரியால வந்து விலை கொஞ்சம் குறைவா இருக்கனால மொத்தமா நான் வாங்கி வீட்டுல வந்து வீட்டு அங்க வந்து விலை வச்சு அதனால நம்ம இங்க மொத்தம் வாங்கினோம்னா வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு குழம்பு செலவுக்கு எல்லாம் செலவுக்கு வாங்கணும்னு சொல்லி நாங்க ஒரு 15 பேர் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க ஒரு 2-3 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 3 வருஷமா வந்துட்டு 3 வருஷமா அந்த வெள்ளிக்கிழமை அந்த டேட் எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இங்க வந்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வாரம் இல்லையா இந்த வருஷத்துக்கு? இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஃபர்ஸ்ட் வாரங்க. இப்போ அடுத்த ஒரு வாரம் வருவாங்க. வர்றாங்க. ஓகே. கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்கால நிறைய இருக்காங்க. அந்த விலையை கொஞ்சம் குறைவா இருக்கனால எங்கெல்லாம் வாங்க. ஓகே. ஆமா, உங்க பேரு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பாரமேரிப்பா. ஓகேம்மா. ஓகே, நாங்க தோரங்குறிச்சியில இருந்து வரோம். தோரக்குறிச்சி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த ஆட்டோலோட சேர்த்து 3 வேன் வந்திருக்கோம் நாங்க. 3 வேன். மொத்தமா எத்தனை பேர்? அதுல 19 பேரு, அதுல 20 பேரு, நாங்க 17 பேரு. ஓகே, கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. இங்க இவ்வளவு பேர் வந்து வாங்குற அளவுக்கு இங்க என்ன சிறப்புக்கா? இங்க என்ன சிறப்பு இருக்கு? 2 பிடி கொடுக்குற பொருள் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. கடை வாங்குறதுக்கு இங்க வாங்குறது அது பரவாயில்ல. எத்தனை வருஷமா இங்க வரீங்க? வருஷம் நாங்க வர்றோம். எல்லாம் 1 வருஷம் வரைக்கும் கெடாம இருக்குமா? நாங்க காய போட்டு பனியில காய போடுவோம். அடிக்கடி நைட்ல பனியில போட்டு காலையில எடுத்து நாங்க அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி காயப்பட வேண்டியிருக்கும்? அப்படியெல்லாம் இல்ல. இப்ப போயிட்டு நாங்க ஒரு வாட்டி சுத்தப்படுத்துறோம்ல, அதோட சரி. அப்புறம் 6 மாசத்துக்கு பிற்பாடு நாங்க திருப்பி ரெடி பண்ணி பார்ப்போம். பேரு தனவாண்டி, நீலூர்ல இருந்தாங்க. ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்கண்ணா? நாங்க ஒரு 20 பேர் வந்திருக்கோம். எந்த வண்டியில வந்திருக்கீங்க? இதுல கோரநாடு சார். ஓகே, எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 6 வருஷமா. இப்போ 20 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா எத்தனை செட்டு வந்து நீங்க இங்க வாங்குவீங்க? நாங்க ஒரு 50 செட்டு. 50 செட். அதாவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாரும் சேர்த்தே வாங்கிடுவீங்க. ஓகேண்ணா. ஓகே. 50 செட்டு 60 செட்டு. 50-60 செட்டு வாங்குவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வணக்கம்க்கா. உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் பார்வதி. ஓகே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்புவனம். ஓகே, எத்தனை பேர் வந்து நீங்க வந்திருக்கீங்க? 15 பேர். 15 பேர். ஓகே, எத்தனை செட் அப்ராக்சிமேட்டா இங்க வாங்குவீங்க? நாங்க 50 வாங்குவோம். எப்படியும் 50 செட். 5 செட். ஓகே, ஸோ ஒவ்வொரு வருஷமுமே இங்க வரீங்களா? இது எத்தனாவது வருஷம் நீங்க வந்திருக்கீங்க? 2வது வருஷம். 2வது வருஷம். ஓகே, நீங்க செகண்ட் இயரா வரீங்களாக்கா? போன வருஷம் வாங்கின பிரைஸ்க்கும் இந்த வருஷம் வாங்குற பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 100 ரூபாய் 1100 வாங்கினோம். 1200. சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அன்னகுடி. ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருப்பணத்துல இருந்து வர்றோம். நாங்க வந்து இப்போ 15 பேர் வந்திருக்கோம். 35 வருஷமா அங்க வந்து வாங்குறோம். 250 ரூபாயில இருந்து 300 ரூபாயில இருந்து 250 ரூபாய் 1250 ரூபாய் வாங்குறோம். ஓகே, 35 வருஷம் வந்து. நீங்க இனிஷியலா முதல் தடவை வாங்கில 250 ரூபாய். ஓகே, அடுத்த வரல 300 ரூபாய். அப்படியே 50 கூட்டிட்டு வந்து 350 ரூபாய். இப்போ 1250 ரூபாய். ஓகே. ஓகே. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் அன்னகுடி. ஓகே, அப்ப நீங்க தான் ஆர்கனைசர். உங்க டீம்ல எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க. நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க. ஓகே. ஓகேம்மா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உடையாதவரம் நிச்சயமடன் என் பேர். என்னென்ன ஜாமான்லாம் இங்கே வாங்குறீங்க? நீங்கள் தாளிக்கு ஜாமான், மல்லிகை ஜாமான் மட்டும்தான் வாங்குறோம். சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெள்ளைப்பூடு. ஓகே, எல்லாம் தாளிக்கிற ஜாமான் தான். சாப்பிட்ற பொருள் தான். ஓகே, எல்லாமே 1 வருஷம் வரைக்கும் கேடாம வச்சுக்கலாமா? கேடாம வச்சுக்கலாம். மறுபடியும் 1 வருஷத்துக்குள்ள அப்படி வச்சுக்கப்படாது. ஒரு 3 மாதம் சென்று அதை காய போடணும். வெயிலில் காய போட்டு பக்குவம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இங்கே வர யாருமே காரு பைக்லாம் வர்றதில்லைங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பஸ்லேயும் கூட்டமாக 50 பேர் 60 பேர் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டீம் கிட்ட நம்ம பேசணும். பேர் தங்கராசு. ஓகே, பேராவூர்ணி தொகுதி. பேராவூர்ணி. ஓகே. ஓகே, பக்கம் பேராவூர்ணி தொகுதியிலேருந்து வர்றேன். இது ஃபஸ்ட் ட்ரிப் வர்றேன். இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம்? இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் நான் வர்றது. ஓகே, மற்றவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதான் நான் ஃபஸ்ட்டு வரேன். ஓகே, இங்கே எப்படி இருக்குது, என்ன இப்படி இந்த மளிகை சாமான் மற்றபடி எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஓகே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்காகவும்
வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து 60 பேர் வந்திருக்கோம். ஒரு பஸ்ஸில் 60 பேர். 60 பேர் வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எத்தனாவது வருஷம்? நாங்க பட்டுக்கோட்டையில இருந்து வரோம். பட்டுக்கோட்டையில இருந்து. இது எத்தனாவது வருஷம் நீங்க வர்றது? நான் 15வது வருஷம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 50-60 பேர் வந்திருக்கோம். 60 பேர் வந்திருக்கீங்க. உங்க டீமுக்கு ஆர்கனைசர் யார் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்து? இந்த ஓனர் தான் பின்னாடி யாராரு? ஓகே, பின்னாடி வராங்க. இப்போ மணி 1 மணி ஆச்சு. இப்போதான் ஆரம்பிக்க போறீங்களா? ஆமா, அப்பதான் போறோம். சரி. ஓகே. ஸோ எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பேலுக்குறிச்சியோட ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாங்க. அதாவது கொல்லிமலை சந்தைக்கு விடிய இங்கே சந்தை நடக்கும். ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 மணி ஆகுது. காரைக்குடியிலேருந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி வந்து இதையும் பார்த்துட்டு போகலாம்? இப்போ வந்து நாங்கள் வந்தது நைட் டைம் தான் வந்திருக்கோம். ஓகே. இப்போ மணி கரெக்டாக 2:30 மணி. ஸோ 2:30 மணிக்கு நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில். பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக. கரெக்டாக கொல்லிமலை சந்தையில் நம்ம ஷூட்டை முடிச்சுட்டு கிளம்பும்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகிடுச்சு. அதிகாலை 3:30 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ கிளம்பும்போது எங்கள் வீட்டுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க நாங்கள் மறக்கலை. ஸோ பொருட்களையும் வாங்கிட்டு தான் கிளம்பணும். ஸோ முன்னாடி போகிறவர் தான் சரவணன், என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் தான் ஷூட் பண்ணார். ஸோ அடுத்த எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட கிளிம்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நைட்டு நம்ம பேலுக்குறிச்சி மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா நிஜமாவே கொல்லிமலையில் ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இந்த ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 53வது பெண்ட் வரைக்கும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலே இருக்கிறது வந்து சோளக்காட்டு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சந்தைக்கு தான் நம்ம இன்றைக்கி போய் அங்கே என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குதுங்கிறத